வெல்கம் டு பி ஜீனியஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் உள்ள 9th லெசன் சொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சொல்யூஷன் லெசனுடைய ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த சேனலில் 11th 12th கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். மிக்சர் அப்படின்னா என்ன? ஒரு 2 or more சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணால் அது மிக்சர். இப்போ நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோமே, அதில் 2 or more என்டிட்டிஸ் இருக்கும். அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தா மிக்ஸ் ஆகிருக்காது, அது மிக்சர். அப்போது இப்போ சாண்ட் எடுத்துக்கலாம், வாட்டர் கூட மிக்ஸ் ஆகிருக்கு, இது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகலை, அப்போ இது மிக்சர்னு சொல்லலாம். அதே சால்ட்டு வாட்ரு கூட மிக்ஸ் ஆகிருக்கு, பட் ரெண்டு கடையில் என்ன இருக்குது? இன்ட்ராக்ஷன் இருக்குது. சால்ட் dissolve in water to form the homogeneous mixture. ஒரு கிளியர் சொல்யூஷன் கிரியேட் ஆகுது. அப்போ இது சொல்யூஷன் சொல்லலாமா? சொல்லலாம். இப்போ சொல்யூஷனில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ சால்ட்டு நான் என்ன சொல்லுவேன்? சொல்யூட். யாரில் டிசால்வ் பண்ணியிருக்கேன்? வாட்டரில், அவன் சால்வெண்ட். ஒரு சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம், அப்போ சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இது புக் பேக் கொஷின். டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷனா அப்படின்னா, சொல்யூஷனில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது? சொல்யூட் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது, ரைட். இப்போ சொல்யூஷன் அப்படின்னா என்ன? A solution is a homogeneous mixture of 2 or more substance. 2 or more substance mix ஆகி ஒரு கிளியர் சொல்யூஷன், ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிடச்சுன்னா, அப்போ சுகர் எடுத்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சிங்கிள், அதாவது லுக்ஸ் லைக் எ சிங்கிள், ஒரு கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோஜினியஸ் மிக்சர். இதை தான் நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போது வாட் இஸ் மீன் பை சொல்யூட்? சொல்யூஷனில் ரெண்டு விஷயம் இருந்தது, சொல்யூட்டு, சால்வெண்ட்டு. அப்போ சொல்யூட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை சொல்யூட்? இன் அ சொல்யூஷன் the component which is present in lesser amount by weight is called solute. இப்போ சுகர் dissolve in water எடுத்துக்கோம். சுகர் எவ்வளோ எடுத்துக்கிறோம்? கம்மியாக எடுத்துக்கோம். வாட்டர் அதிகமாக எடுத்துக்கோம். அப்போ எது லெஸ்ஸர் அமௌண்ட்டாக எடுத்துக்கிறோமோ பை வெயிட்டில், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்யூட். and the solute gets distributed uniformly throughout the solvent. அந்த solute பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் எங்கே? சால்வெண்ட்டில். அண்ட் thus forming the mixture homogeneous. இப்போ சொல்யூட்டுங்கிறது லெஸ்ஸர் அமௌண்ட், சால்வெண்ட்டில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இதை தான் சொல்யூட் சொல்கிறோம். அடுத்தது சால்வெண்ட். வாட் இஸ் மீன் பை சால்வெண்ட்? இன் அ சொல்யூஷன் the component which is present in a larger amount, வெயிட் அதிகமாக, இஸ் கால் சால்வெண்ட். இப்போ சொல்யூஷன் ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறோம். சொல்யூட் கம்மியாக எடுத்துட்டோம்னா, சுகர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டோம்னா, வாட்டர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போது சால்வெண்ட் லார்ஜர் அமௌண்ட். ஸோ த சால்வெண்ட் ஆக்ட் அஸ் அ டிசால்விங் மீடியம். அப்போது அந்த சொல்யூஷனில் சால்வெண்ட் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிசால்விங் மீடியமாக ஆக்ட் பண்ணுது. இதுதான் நம்ம சால்வெண்ட் சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை டிசொல்யூஷன்? டிசொல்யூஷன் அப்படின்னா என்ன? சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கிடைக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை டிசொல்யூஷன்? த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன்டு த சால்வெண்ட். சொல்யூட் எடுத்து சால்வெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் டிசொல்யூஷன். வாட் இஸ் மீன் பை பைனரி சொல்யூஷன்? பைனரி அப்படின்னு 2 இல்லையா? இப்போ 2 காம்பனண்ட் இருக்குது. ஒரு 2 காம்பனண்ட் சொல்யூட்டு சால்வெண்ட், 2 காம்பனண்ட் இருந்துச்சுன்னா அது பைனரி சொல்யூஷன். அது சொல்யூட்டு சால்வெண்ட்.
What does mean by binary solution? A solution must at least be consisting of two components. யாருன்னு பார்த்தீங்கன்னா solute, ஒரு solute, ஒரு solvent. Such solution which are made up of one solute and one solvent, that is two component. அந்த two component நம்ம என்ன சொல்கிறோம்? Binary solution. இப்போ பைனரி சொல்யூஷனுக்கு யார் எக்ஸாம்பிளாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் எடுத்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணோன்னா காப்பர் சல்ஃபேட் dissolve in water and to form காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இதில் வந்து டூ காம்போனண்ட் அப்படிங்கிறது யார்? சொல்யூட், ஒரு சொல்யூட் காப்பர் சல்ஃபேட், ஒன் சால்வெண்ட் யார்? வாட்டர். அப்போ காப்பர் சல்ஃபேட்டும் வாட்டரும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? ஒரு பைனரி சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுது. இப்போ பார்த்துக்கோங்க, இது காப்பர் சல்ஃபேட், வாட்ரு, இது ஒரு காம்போனண்ட், இது ஒரு காம்போனண்ட், ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இது நம்ம வந்து பைனரி சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை டெர்னரி சொல்யூஷன்? டெர்னரி சொல்யூஷன் என்ன? A solution may contain more than two component. ரெண்டு காம்போனண்ட் தான் பைனரி. more than two component அப்படி இருந்துச்சுன்னா, for example, if salt and sugar are added to water, யார் ஆட் பண்ணுறோம் பாருங்க, சால்ட் ஆட் பண்ணுறோம், சுகர் ஆட் பண்ணுறோம் வாட்டரில். இப்போ மொத்தம் த்ரீ காம்போனண்ட். போத் டிசால்வ் இன் வாட்டர் ஃபார்மிங் த சொல்யூஷன். சால்ட்டு டிசால்வ் ஆகிடுது, சுகரு டிசால்வ் ஆகிடுது. ஹியர் டூ சொல்யூட், யார் டூ சொல்யூட்டு? சால்ட்டும் சுகரும் ஆர் டிசால்வ் இன் ஒன் சால்வெண்ட். such kind of solution which contain three component. இதில் எத்தனை காம்போனண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ காம்போனண்ட் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? டெர்னரி சொல்யூஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா சாலிட், லிக்விட், கேஸ், இதெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டேட் சொல்கிறாங்களா? ஆமாம், அதை தான் ஃபிசிக்கல் ஸ்டேட் சொல்கிறாங்க. யாரோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு? சொல்யூட்டு, சால்வெண்ட். இது சொல்யூட் சால்வெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? கேஸில் இருக்கா, சாலிடில் இருக்கா, லிக்விடில் இருக்கா, அதை பொறுத்து. we know that substance normally exist in three physical state. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி ஒரு த்ரீ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிடு, லிக்விடு, கேஸ். இன் பைனரி சொல்யூஷன் போத் the solvent and solute may exist in any of this physical state. இந்த பைனரி சொல்யூஷனா டூ காம்போனன்ட் சிஸ்டம். அதில் சால்வெண்ட் இருக்கும், சொல்யூட் இருக்கும். அந்த சால்வெண்ட் சொல்யூட்டும் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம். பட் சால்வெண்ட் கன்ஸ்டிடியூட் த மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அதில் மேஜர் பார்ட் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். அப்போ அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் டாமினண்ட்டாக இருக்கும். Its physical state is a primary factor which determine the characteristics of the solution. அப்போ அந்த சால்வெண்ட் தான் அதிகமாக இருக்குது, அதனுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் டாமினண்ட் ஆகும். இப்போ மேலே கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன்? பைனரி சொல்யூஷனில் என்னென்ன டைப் இருக்குது பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட்? இது வந்து சொல்யூட், இது சால்வெண்ட், இது எக்ஸாம்பிள். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் சொல்யூட், இந்த பக்கம் உள்ள சால்வெண்ட். மூணை பிரிச்சிருக்காங்க பாருங்கள், சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேஸஸ் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷன் எதை வச்சு பிரிச்சிருக்காங்க? சால்வெண்ட் சாலிடாக இருந்தால் அது சாலிட் சொல்யூஷன், சால்வெண்ட் லிக்விடாக இருந்தால் அது லிக்விட் சொல்யூஷன். கேஸ் சால்வெண்ட் வந்து கேஸாக இருந்தால் கேஸஸ் சொல்யூஷன். சாலிட் இன் சாலிட், லிக்விட் இன் சாலிட், சாலிட் இன் லிக்விட், லிக்விட் இன் லிக்விட், கேஸ் இன் லிக்விட், லிக்விட் இன் கேஸ், கேஸ் இன் கேஸ், இந்த மாதிரிலாம் சொல்யூஷன் ப்ரிப்பேர் ஆகுது. இப்போ வந்து சாலிட் இன் சாலிடுக்கு யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. காப்பர் டிசால்வ் இன் கோல்டு. காப்பர் எடுத்து கோல்டு டிசால்வ் பண்ணோன்னா இதை தான் நம்ம அலைன் சொல்கிறோம். அலைங்கிறது மிக்சர் ஆஃப் மெட்டல், மிக்சர் ஆஃப் மெட்டல் வித் நான் மெட்டல், இதெல்லாம் அலாய் சொல்லலாம். அடுத்து லிக்விட் இன் சாலிட். லிக்விட் இன் சாலிடுக்கு யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மெர்க்குரி வித் சோடியம். மெர்க்குரி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அது வந்து சோடியம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இதை அமால்கம் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் அமால்கம். அடுத்தது லிக்விட் சொல்யூஷன் பாருங்கள், சாலிட் அண்ட் லிக்விட் யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்?
சாலிட் ஃபேஸில் இருக்கிறது சோடியம் குளோரைட் இஸ் dissolved in லிக்விடுங்கிறது வாட்டர். சோடியம் குளோரைட் dissolved in வாட்டரை நம்ம யாருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சாலிட் இன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து லிக்விட் இன் லிக்விட் எத்தில் ஆல்கஹால் லிக்விட் ஃபேஸில் இருக்குது, வாட்டர் லிக்விட் ஃபேஸில் இருக்குது. அப்போ லிக்விட் இன் லிக்விட். அடுத்து கேஸ் அண்ட் லிக்விட். கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸு, எதில் இருக்குது? வாட்டரில். இப்போ நம்ம வந்து 7up சோடா எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கேஸு இஸ் dissolved in வாட்டர். கேஸ் இன் லிக்விடில் இருக்குது. அடுத்து கேஸியஸ் சொல்யூஷன் பார்த்தோன்னா லிக்விட் இன் கேஸ், வாட்டர் வேப்பர் இன் ஏர், அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதான் க்ளவுடு. கேஸ் இன் கேஸ் எ மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன். ஹீலியமும் கேஸு, ஆக்சிஜனும் கேஸ்.